எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா யோகிடா மூவியோட படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தை யார டைரக்ஷன் பண்ணிருக்காங்கன்னா நம்முடைய கௌதம் கிருஷ்ணா சார் தான் இந்த பிலிம் வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. சரி, படத்துல யார் லீட் ரோல் பண்ணிருக்காங்க? நம்மளுடைய யோகேஸ்வரி மேம் தான் லீட் ரோல் பண்ணிருக்காங்க. ஏன்னா படத்துல வர கதாபாத்திரத்தோட பேரே சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இனிமே அவங்கள வந்து அப்படிதான் கூப்பிட போறாங்க. அவங்க பேரை வந்து மறந்துடுவாங்க இந்த படத்துக்கு அப்புறம். சரி, படத்துல என்னடா கான்செப்ட்னு கேட்டீங்களா, நம்மளுடைய ஹீரோயின் வந்து படத்துல வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சிருக்காங்க. படத்தை வந்து பிளாஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லும். ஒரு சீனுமே தப்பு பண்றவங்க நம்ம ஹீரோயினி மேம் வந்து தட்டி கேட்கறாங்க. ஆனா ஒரே ஒரு நாயக் மட்டும் அரசியல் சப்போர்ட்டோட அவன் ஒண்ணுமே பிடிக்க முடியறது இல்ல. அவன் தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கான். பொண்ணுங்களை விபச்சா இருந்துக்கும் இவன் தப்பா பயன்படுத்தி கிடக்குறான். இதனால போலீஸ் வந்து ரொம்ப தொந்தரவா இருக்குது. ஆனா அந்த மேம வந்து ரொம்ப பிரஷர் கொடுக்குறோம் நம்ம யோகேஸ்வரி யோகி மேம. அப்புறமா செகண்ட் ஹாஃப் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மேம் வந்து நான் கொடுக்குறேன்டா ரிவெஞ்ச், நான் யோகேஸ்வரி இல்லடா யோகிடா யோகின்னு சொல்லி அப்படி சும்மா ஒரு டைலாக் விடுறாங்க பாருங்க. தியேட்டரே எழுந்து நின்று கை தட்டுது. பார்க்கும் போதே இனிமே உங்க பேர் வந்து யோகேஸ்வரி அப்படின்றவங்க தான் மனசுலயே பதிஞ்சிருச்சு. தப்பு பண்றவங்க எல்லாம் தட்டி கேட்கறதுக்கு வந்து மத்தவங்களால மட்டும் தான் முடியுமா? என் போலீஸா ஒரு பொண்ணா இருந்து என்னால பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியே பார்க்கும் போது அப்படியே கையெல்லாம் சிலுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்குது. ஒரு த்ரில்லர் போலீஸ் கான்செப்ட் பிலிம் வேணும் அப்படின்றவங்க வந்து இந்த படத்தை பார்க்கலாம். உண்மையா சொல்றாங்க, இந்த படம் மாதிரி படத்தெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம்.